வணக்கம் வியூவர்ஸ். வணக்கம். நீ ஆரம்பி. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு எஸ் பஸ் நியூஸ். எஸ் பஸ் செய்திகள் வாசிப்பது தமிழ் கிறுக்கன். மாசா ஜாலியா கெத்தா. இனிமே எல்லாருமே டான்ஸ் ஆடினே தான் சைன் போடுவாங்கடா. ஆனா இது வந்து கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. இந்த அன்எக்ஸ்பெக்டட் வந்து ஏதாவது ஒரு புது ட்விஸ்ட்டுகள் எல்லாம் ஃபியூச்சர்ல கொண்டு வந்ததுன்னு வையன். நல்ல growth, நல்ல விஷனு, நல்ல இன்னும் நம்ம வந்து தெரியல. இப்போதான் கவுண்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. அது கரெக்ட் ரீடிங்ல இருக்கு. அதுக்காக உடனே மாறவாடா செய்யும் மனசாட்சி இல்லாம. அங்க அசெம்பிளில இப்போ யாருமே மெஜாரிட்டி வரல. ஓகே, சோ நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்து இருந்து நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம்ன்றியா? நம்ம இத பத்தி பேசுவோம். நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம்ன்றியா? நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா சீட் ஏறாதே. அது நம்ம எங்கேயாவது நிப்போம். சரி, அங்கதான் நிக்க முடியும். சரி, ஓகேங்க. ஏதோ ஒண்ணுங்க, மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொன்னாலும் நல்லபடியா மாறினா சரின்னு நான் நினைக்கும் போது தான் நான் விஐக்கு மாறிடலான் இருக்கேங்க. ஏர்டெல்ல இருந்து இல்ல, பிஎஸ்என்எல்ல இருந்து. நீங்க எல்லாரும் சொன்ன அந்த சம்பவம் எனக்கும் நடந்துச்சு. அவசரத்துக்கு நீ கால் பண்ணலான்னு பாக்குறேன். இந்தியால எவ்வளவு கோடி மக்கள் இருக்காங்க? இந்தியால 145 கோடிக்கு மேல இருக்காங்க. 145 கோடி மக்கள் இருந்தோம். இவர் ஒருத்தர் தான் பிஎஸ்என்எல்லுக்காக கூவிக்கிட்டு இருந்தாரு உயிரை விட்டு. இப்ப அவரையா முடிச்சு விட்டாங்க. என்ன நடந்தது சொல்லுங்க பாப்போம். இல்லடா, டயல் பண்ணலான்னு பார்த்தேன். கால் பண்ணா அன்அவைலபிள் அப்படின்னு. யோ, இன்னும் 6 மாசம் வேலிடிட்டியே இருக்குடா. என்ன ஏன்டா சாகடிக்கிற? உங்களோட கால் அன்அவைலபிளா இல்ல? நான் யாருக்கா கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணாலே இந்த ஃபங்க்ஷனே அன்அவைலபிள்னு வந்துரும். காலிங்கே அன்அவைலபிள். ஆமா, இது பயங்கரமா. அடுத்து என்னன்னா, அவன் அனுப்புற அந்த ஆட் எஸ்எம்எஸ் மாதிரி வரும். அவன்லயே வருமே, உங்க ஃப்ரெண்டோட நீங்க டச்ல இருக்கணுமா, அப்புறம் ஜோசியம் பாக்குறீங்களா, ஜோசியம் பாக்குறீங்களா, இல்ல இல்ல ஃப்ரெண்டோட டச்ல இருக்கீங்களா? டே, அதான் காலே பண்ண முடியலடா. அப்புறம் எங்க ஃப்ரெண்டோட டச்ல இருக்கிறது? அடுத்து என்னாச்சு, பக்கத்துல ஒரு கடை வரைக்கும் போயிருந்தேன். அப்ப என்ன ட்விஸ்ட்னா, சரி இந்த பிஎஸ்என்எல் நம்பரை கையில எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல எடுத்துட்டு போயிட்டேன். ஏன்னா அதுலதான் வந்து யூபிஐ பேமெண்ட் பண்ண முடிஞ்ச ஒரு நிலைமையில இருந்தேன். மெயின் நம்பர்ல பண்ண முடியல. ஏன்னா அப்பதான் கரெக்டா நான் ஐபோனுக்கு ஸ்விட்ச் ஆயிருந்தேன். ஐபோன்ல தான் 72 ஹவர்ஸ்க்கு பிளாக் பண்ணுவானே. 72 ஹவர்ஸ்க்கு 5000 தான் பே பண்ண முடியும். நான் அதனால மாட்டிக்கிட்டேன்னா எதுவுமே பண்ண முடியாம இருந்தது. கரெக்டா அது வந்து எப்படின்னா மந்த் ஸ்டார்டிங் வர அந்த மாதிரி அந்த மந்த் எண்டிங் டைம்ல மாட்டினேன். மாட்டும் போது என்ன ஆயிடுச்சு, கடைசியில நான் அந்த 3 டேஸ்ல 2.5 நாள் ஓட்டிட்டேன். அந்த டைம்ல மாட்டினேன்னா அந்த எண்டில் வந்து இன்னும் 72 ஹவர்ஸ் இருக்குன்னு சொல்லி அலர்ட் வந்துகிட்டே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் நம்பி எடுத்துட்டு போனேன். பேமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். கடையிலேயே நிக்கிறேன். 3 தடவை ட்ரை பண்ணேன். நல்ல காம்பினேஷன். ஆமா, ஐபோன் பிஎஸ்என்எல். அங்கதான் டெஸ்ட். பிஎஸ்என்எல் ஐபோன்ல இல்ல, அது ஷாமி போன்ல இருந்துச்சு. பிஎஸ்என்எல் வந்து நான் யூஸ் பண்ணி பிஎஸ்என்எல் இன்டர்நெட்ல இருந்தே பேமெண்ட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். அது வேற ஒரு அக்கௌண்ட், எஸ்கேப் ஆயிரலாம்னு நினைச்சேன். பட் நான் வந்து கியூஆர் ஸ்கேன் ஆகுது, கடையே ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்லிருச்சு. உங்க மிலிட்டரியில நீங்க எடுக்கிற ரிஸ்க்குக்கும் இங்க நீங்க எடுக்கிற ரிஸ்க்குக்கும் வித்தியாசங்கள் உள்ளது. கரெக்ட். ஏன்னா இங்க ரஸ்க்கு அங்க போய் எடுக்கிற ரிஸ்கா இருக்கு. சரி, இதுல ஹைலைட் என்னன்னா, ஈன்னு காட்டுதுடா. இதெல்லாம் நான் வந்து என்னோட 2G போன்லயே இப்ப பாக்குறது இல்ல. இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு நான் ஒருவேளை சந்தேகப்பட்டேன். சரி, இந்த ஏரோப்ளைன் மோட் போட்டு திரும்ப இது பண்ணுவோம், சரியாயிடும், H+ காட்டுதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். இத்தனைக்கும் எங்கங்க சென்னையில வந்து 5G 4G வரும்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. சரியா? ஆனா அது வந்து 3Gயே வரல, 2Gல இருந்தது. சரி, அந்த கடை வந்து சப்போஸ் நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, உள்ள ஒரு 3 மாடி உள்ள போயிருப்பாரு போல. அதுல வந்து ஒரு 4 கடை உள்ள போய் இந்த மால் எல்லாம் போவோமே, அந்த மாதிரி போயிருப்பாரு போல. அதனாலதான் ஒரு அதெல்லாம் ஒண்ணு ரோட் வரமா இருக்கிற கடை. அதுல கியூஆர் ஸ்கேன் பண்ணோம். கியூஆர் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ண முடியல. அதால ஏன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஐடென்டிஃபைங் ஷாப்பர் நேம்னு வரும்ல, யாருக்கு பே பண்றீங்களோ அவங்க நேம்னு, அதுவே வரல. செத்தாண்டா சேகர்ன்னு தான் இருந்தது, அதுவே வரல. அதுக்கப்புறம் எப்படி பே பண்றது? உடனே பக்கத்துல இருக்க ஐபோன்ல இருந்து ஏர் டிராப் வச்சு இது ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு அப்புறம் பேமெண்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ பிஎஸ்என்எல் வந்து ரீசெண்டா எனக்கு வந்து நிறைய நல்ல நினைவுகளை கொடுத்துருக்கு. இந்த நினைவுகளை வந்து நான் எங்கேயுமே ஒன்னு நினைவிருக்கும் வரை மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த நினைவு இனிமேல் வந்து ரீக்ரியேட் பண்ண போறது இல்ல, அதாவது மாற போறாரு. ஆமா, நான் வந்து அதனால விஐ போய்க்கிறேன். வேணாம், எனக்கு விஐயே போதும். ஜியோ நல்லா இருக்கு. எனக்கு 2Gலாம் இருக்கிற மாதிரி தான் வேணும். ஏன்னா அப்பதான் ரெட்ரோ ஃபோன்ஸ்க்குலாம் அப்பதான் போக முடியும். இல்லடா, ஒரு ஏர்டெல் இருக்கட்டும், ஒரு விஐ இருக்கட்டும். ஆமா, விஐக்கு போயிட்டா ரெட்ரோ ஃபோன் யூஸ் பின்னாடி தான் இருக்கு கடை. ஆமா, இங்க தான் இருக்கு கடை. நிஜமா விஐ ஆபீஸ் சொன்னா வோடாஃபோன்ல இருந்தே வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியா? சரி. வரும்.
வெயிட் பண்றாங்க பாருங்க நம்ம என்ன வரும் விளக்கெண்ணெய் குடிச்சா என்ன வரும் போல நான் ஸ்டாப்பா என்னத்த வராது. சரி கார்த்தி ப்ரோ, நம்ம அந்த விஐல ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணதுக்கு இந்த ரூம்ல இந்த லொகேஷன்லயே 250 mbps வருது அசால்ட்டா 5G. அவ்வளோ ஸ்பீடா இருக்கு. ஆனா ஏர்டெல்லாம் அந்த அளவுக்கு வரல. இங்க ஏர்டெல் அந்த அளவுக்கு வரல. இந்த இடத்துல ஏர்டெல் ஸ்லோ. இதுவே நான் வந்து அங்க ஆர்பி ரோடு சைடு போனேன்னு வச்சுக்கேன், ராஜேந்திர பிரசாத் ரோடுன்னு ஒன்று இருக்கு அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. அங்கெல்லாம் போனா 700 mbps வருது ஏர்டெல். இது 700. ஆமா ஆமா, ரொம்ப அநியாயமா இருக்கு. அஸ்தினாபுரத்துல நானும் தாங்க இருக்கேன். நீங்க அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க ப்ரோ. நான் பிக்சல்ல ரன் பண்ணாலே 450 வருது ப்ரோ 5G. அந்த இடத்துல அந்த ரோட்ல வந்து 5G கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஒன் டவுன்லோட் போட்டேன் ஒரு ஃபைல், நரேஷ் வந்து ஒரு ஃபைல் எடிட் பண்ணி அனுப்பியிருந்தான். அது 9GB ஃபைலு, 3 நிமிஷம் கூட ஆகல. ஆமா 700 MB டவுன்லோட் ஆனதோட ஹைலைட் என்ன தெரியுமா, திரும்ப அப்லோட் போட்டேன் யூடியூப்க்கு டைரக்டா, அப்லோடும் ஆயிடுச்சு. சூப்பர். அதுதான் அதுதான் ஹைலைட். அப்பதான் எப்படி எனக்கு எப்படி இருந்ததுன்னா, வீட்டில் ஒயர்டு நெட்வொர்க் ஒன்று யூஸ் பண்றோம், அதை விட இப்படி இருக்கியடா. ஆனா என்ன ஏரியா ஸ்பெசிஃபிக், லொகேஷன் ஸ்பெசிஃபிக், அங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு செம்ம லக்கானா. அவங்களுக்குலாம் வந்து ஏர்டெல்ல ஏர் ஃபைபர் போட்டிருந்தாலும் சரி, இல்லாட்டி அவங்க ஏர்டெல் சிம்மே ஹாட்ஸ்பாட்டாக போட்டிருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் 500 mbps 600 MB. அது கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகுங்களடா. இது டேரெக்டாக உனக்கு ஒயர் கிடையாதுல்ல, அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆனாலும் எவ்வளோ தெரியுமா வருது, 400லேருந்து 700க்குள்ளேயே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. டேய் என்னடா ஸ்பீடு இது, அப்படிதான் இருந்தது எனக்கு. ஆமாம், இது ஜியோவில் என்ன நடந்துச்சு தெரியுமா, அதே மாதிரி ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணோம். ஜியோவில் 5G ஃபர்ஸ்ட் ஸ்பீடு வந்து 20 mbps காமிச்சிருச்சு. யோ என்ன அது அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறமா தான் ட்ரூ 5G மேலே மாறணுமாமே. ஆமா, அதே இடத்துல வச்சு ட்ரூ 5G மாறிடுச்சு. மாறினதும் இப்போ பார்த்தா 550 காட்டுது. செம்ம செம்ம செம்ம. சரி நம்ம நியூஸ்க்குள்ள போவோம். என்ன யூடியூப் வந்து பிக்சர் அண்ட் பிக்சர் இருக்குல்ல, ஆமா அது எல்லாருக்கும் வந்துட்டுமே. அப்படியா? பிரீமியம் இல்லைனாலும் உண்டு. அப்போ பிக்சர் அண்ட் பிக்சர்லேயே ஆட் ப்ளே ஆகுமோ? இருக்கலாம். ஏன்னா ஆட் ப்ளே ஆகிட்டே இருக்கும்ல. இப்போ ஒரு படத்தை நான் மினிமைஸ் பண்ணி விட்டேன்னா அப்போ என்ன ஆகும், பிக்சர் அண்ட் பிக்சர் பிப் மோட்ல ஒர்க் ஆகும். அப்போ அதுக்கு இடையில ஒரு 20-30 ஆட் போடுவான். அப்போ அந்த ஆடும் பிக்சர் அண்ட் பிக்சர்லேயே ரன் ஆகும் போல. இனிமே எப்படி பார்த்தாலும் அவனுக்கு லாபம் மாதிரி தானே. ஆமா, ஓடிட்டே இருக்கு. அவனுக்கு இது ஒரு பெரிய நஷ்டம் கிடையாது. இல்ல இப்போ எல்லாருமே வந்து என்ன ஆகுதுன்னா, வேன்ஸ்டுக்கு போகிறதுக்கு பதில் இதுலயே இருப்பாங்க. யூடியூப் வேன்ஸ்டுக்கு போறதுக்கு இதுலயே நீ இருந்து வேன்ஸ் போனா ஆட் இல்லாம இருக்கும், அந்த அட்வான்டேஜ் இருக்கலாம். இல்லாட்டி நம்ம ஆளுங்க ஒரு சில ப்ரௌசர் வேற யூஸ் பண்ணுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு டெஸ்க்டாப்ல மட்டும் தான் பார்க்க முடியும். ஐயா இல்ல இதுக்கு இருக்கு, ஆப் இருக்கு, ஆண்ட்ராய்டுக்கலாம் இருக்கு. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, திரும்ப வருது, திரும்ப போகுது, திரும்ப வருது, அடுத்தடுத்த வெர்ஷன் வருது. இல்ல எனக்கு என்னன்னாடா, அது தப்பு இல்லை. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க வேன்ஸ் எல்லாம் போறதுக்கு பதில் சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஃபேமிலி இருந்ததுன்னா இன்னும் பெஸ்ட், ஜாலி, மல்டிபிள் டிவைஸ்ல போட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ வேன்ஸ் வந்து சரி நான் டக்குன்னு இதில் இன்ஸ்டால் பண்றேன், ஓகே. பட் அதே சமயம் நான் டிவி வச்சிருக்கேன், இல்லாட்டி வேற ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்றேன் அப்படின்னா அங்கெல்லாம் செட் ஆகாதுல்ல. ஸோ அதனால அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து யூடியூப் ஃபேமிலி ப்ரீமியம் போட்டால் ஆளுக்கு 50 ரூபா, அவ்வளோதான் முடிஞ்சு 50 ரூபா. ஆமா, அது வந்து வே பெட்டர்னு தோணுது. யூடியூப் மியூசிக்கும் வந்துடும், யூடியூபும் வந்துடும். அது அப் டு யூ, நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரோ, Xiaomi வந்து கேமிங் மவுஸ் 2 ரிலீஸ் பண்ண போறாங்களா? என்ன உச்சிங்கிறிய? இல்ல அட பாவிலா, எங்க போனாலும் மீமா வருதுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்துகிட்டு இருக்குல்ல, அடுத்த ஒரு வாரம் செம ஃபன்னா போயிட்டு இருக்கு. அதனால இப்ப என்ன, அவங்க வந்து மவுஸ் கொடுக்குறாங்களா, மவுஸ் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அது வந்து என்னன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்கு? செமையா இருக்கு. ஆமா சூப்பர்ரா, அப்படியே சொல்லு. இது ஒரு நியூஸ்னு எடுத்துட்டு வந்திருக்காரு பத்தி அவரு. சரி எத்தனை DPI, என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு பட்டன்ஸ்? அது 65 கிராம்ஸ் ப்ரோ. அதை கேட்கல ப்ரோ நானு. 26,000 DPI இருக்கு. அப்புறம் 8,000 ஹெர்ட்ஸ் போலிங் ரேட்டு. அப்புறம் வந்து எத்தனை மல்டி பட்டன்? இல்ல மல்டி பட்டன் தான். 2.4 GHz அந்த டாங்கிளோட இருக்கும்ல, அது இதுதான் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. இப்போ பெருசா இந்த போட்ரானிக்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்கு தெரியுமா? ஆமா, லோக்கலுக்கு தூக்கலா இருப்பானே, டோடு. அவனோட டோடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட் டைம் 3 டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம். உன்கிட்ட கூட சொன்னேனே, நான் வச்சிருக்கேன். அது இத்தனைக்கும் ரீசார்ஜபிள் வேற, பேட்டரியும் மாற்ற வேணாம். அப்போ என்ன ஆயிடுது, டைப் சி ரீசார்ஜபிள், 3 டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம். 1 டாங்கிள் வழியா, இன்னும் 2 வந்து இது ப்ளூடூத் வழியாவே. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இந்த மார்க்கெட்ல இருக்கு. பட் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியமாவும் பிராண்டடாவும் போகும்போது ரேசர் மவுஸ்லாம் பாத்தீங்கன்னா லான்ச் ஆகுமான்னு தெரியலையே. தெரியல. நம்மால் வந்து நம்மால் வாட்சனோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்றாரா? ஆமா. ஸோ இந்நேரம் வாட்சன் வந்தானா எப்படி இருக்கும், அடிச்சு நொறுக்குன்னு இருக்கும் எங்க ஆளு. அவனுக்கு பேச வீடே ஒன்று வந்து சைனா வாங்கி கொடுத்துடணும். அந்த வேபோ ஆப் இருக்குல்ல, அதை வந்து டாப் டு பாட்டம் அலசிடுவான் எங்க ஆளு. அங்க ஏதாவது லைட்டா ஒன்று கசைஞ்சதுன்னா அது குளோபலா வெளியில வரதுக்குள்ளேயே எங்க ஆள் தான் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ. ஒரு சொட்டு லீக் ஆச்சுனாலும் அதை பிடிச்சிருவாங்க எங்க ஆளு.
அவன் தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணுவான் அந்த நியூஸை. ஆமா, என்ன சொட்டுனோடனே தான் ஞாபகம் வந்துச்சு. எவன் பிளாஸ் இருக்காருல ஈவி லீக்ஸ், அவர் வந்து நான் இத்தோட நான் என் உரையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி இனிமேல் லீக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு போர் அடிச்சிருக்கும் ப்ரோ. எவ்வளவு நாளைக்கு தான் ப்ரோ அதே போட்டு நீங்க வந்து எவ்வளவு வாட்டி தான் எல்லாருக்குமே போர் அடிக்கும். கண்டென்ட் பண்றதுலயும் சுவாரஸ்யம் கம்மியாகுதுன்னு வைங்க. இப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸோட டேட்டாவையும் பேஸ் பண்ணி தான் நம்ம ரன் பண்றோம். நம்ம வந்து நம்மளோட டேட்டாவில் மட்டும் ரன் ஆகல. அப்படி ரன் ஆச்சுனால நம்மளுக்கே சில சமயங்களில் போர் அடிக்க தான் ப்ரோ செய்யும். இருக்கலே அதிகமா கண்டென்ட் பண்ணக்கூடிய இல்லாட்டி ரொம்ப பிரபலமான ஒரு சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கடியா இருக்கு, போர் அடிக்குது, ரன்னிங் அவுட் ஆஃப் கண்டென்ட் இப்படிதான் சொல்றாங்க. சோ அது ஃபேக்ட் தான். அது முன்னாடி அவர் எதுவும் கண்டென்ட் ரைட்டிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. கண்டிப்பா இருந்திருப்பாங்க ப்ரோ. அப்படிப்பட்ட ஆளுங்க தான் இதுக்குள்ள வருவாங்களே. இப்போ வந்து எப்படி தெரியுமா இருக்கு, ட்விட்டர்ல வந்து காலையில எழுந்து பல்ல விளக்கிட்டு நைட்டு தூங்குறதுக்கு போற 10 வரைக்கும் அங்க இருக்க முடியும்னா அவங்க தான் வந்து இப்போ டாமினேட் பண்ண முடியும். சரி, அடுத்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செல்லிங் போன்ஸ் இன் 2025. இதெல்லாம் எதிர்பார்க்கறது தான். ஃபர்ஸ்ட் யார் இருப்பான்னு நினைக்கிறேன். நத்திங் ஃபோன் 4. ஆமா அதேதான். எப்படா கெஸ் பண்ண? எப்படி கெஸ் பண்ண? அதுதான் இருக்கு. அவர்கிட்ட கேட்டா அதை மட்டும் தான் சொல்லுவாரு. ஹைப் பார்த்தாலே தெரிய வேணாமா? சரி, நத்திங் ஃபோன் 4A சீரிஸ் அப்ப எத்தனாவது இருக்குன்னு நினைக்கிறேன். 3A சீரிஸ் இல்ல 3A சீரிஸ் ஓகே ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்போ செகண்ட் பிளேஸ், அதாவது செகண்ட் பிளேஸ் அப்ப 3A ப்ரோ வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இல்ல ஏதாவது ஒரு 3A மோஸ்ட்லி வந்திருக்கும். செகண்ட் வந்து எங்களை காப்பி பண்ற கம்பெனியான ஐபோன்ல ஏதாச்சும் ஒன்று வந்திருக்கும். சரி, தேர்ட் பிளேஸ் அப்ப யார் வருவா? தேர்ட் பிளேஸும் எனக்கு தெரிஞ்சு ஐபோனா தான் இருக்கும். சரி, ஃபோர்த் பிளேஸ் சாம்சங் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அதான் மனசுக்கு வருத்தமா இருக்கு. இதனால என்ன பண்றது? சரி, நத்திங் ரேடார்லயே இல்ல, ஓப்போ விவோ கூட இருக்கு 20வது பிளேஸ் பக்கத்துல. ஆமா ஆமாங்க, பாரு என்ன அவரோடதுல ஐபோன் 16 தான் 45.1 மில்லியன் சோர்ஸ் கவுண்டர் எல்லாமே கவுண்டர் பாயிண்ட் எல்லாரும் சாம் மொபைல் கவுண்டர் பாயிண்ட் இருக்கு. ஆமா டேய், அதான்டா நான் என்ன சொல்றேன், ரேங்க் 1ன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னு முதல்ல சொல்லு. ஒரு குழந்தைய வளர விடாம இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் பிஆர் பண்ணி எங்களை வந்து அமுக்க பாக்குறாங்க. நடக்காது. பொறுப்பு, இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு தெரியும். நத்திங் ஸ்மார்ட் போன்ஸ் குளோபல் மார்க்கெட் ஷேர் வந்து 1.1% அதான் ராங் தான். இதெல்லாம் ரிக்டு. எங்க ஃபர்ஸ்ட் கவுண்டர் பாயிண்ட் தான வருது. ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பாருங்க, கவுண்டர் பாயிண்ட். அப்புறம் ஹைலாண்ட் யூரோப், அப்புறம் லைட் ரீடிங், இவங்கலாம் வராங்க. தப்பு எல்லாம் ரிக்டு. ஆக்சுவலா ரிக் வச்சா நல்லதுடா, நல்லா மைண்ட் பண்ணலாம். ஆமா, வரிசையா அடிக்கிறல எல்லாத்தையும். சரி, ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஐபோன். செகண்ட் பிளேஸ் கோஸ் டு ஐபோன் 16 ப்ரோ. அடுத்தது 16 Pro Max, 16 Pro, 17 Pro Max, Galaxy A16. அது எதிர்பார்த்தது தான் ப்ரோ. அடுத்து இந்த வருஷம் A17. எப்படி A16 ஆறாவது பிளேஸ்ல A06. ஆமாடா, அதான்டா உலகம் எங்கும் விக்கிற போன் என்னன்னு யோசி. 7th பிளேஸ் ஐபோன் 17, 8th பிளேஸ் ஐபோன் 15, 9th பிளேஸ் தான் S25 Ultra. என்னங்க OnePlus எல்லாம் காணோம்? டேய், எப்பயுமே வராதுடா அதெல்லாம். உலகமே இங்க டாப் 10 எடுத்தனா எப்பயுமே டாப் 10ல சாம்சங் ஆப்பிள் மட்டும் தான் இருக்கும். இந்த தடவை 20 வரைக்கும் போட்டாங்க. அந்த 20 வரைக்கும் போட்டனால தான் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபோன்ஸ்லாம் இங்க பாருங்க, 22வது பிளேஸ்ல 13C 4G இருக்கு. அது 10.0 மில்லியன் வாங்கியிருக்காங்க ப்ரோ. அதுதான் நான் சொன்னேன்ல ப்ரோ, இப்போ UAE எல்லாம் போனா உங்களுக்கு 5G பிளான் தனி, 4G பிளான் தனி. ஆமா ஆமா, 4G பிளான் போனா உங்களுக்கு பாதி காசு கம்மி பண்ணலாம். ஸோ வெறும் ஃபோன் பேசுறதுக்கும் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கும் 4G இன்டர்நெட் இருந்தா போதாதா? அதனால நிறைய பேர் 4G ரீசார்ஜ் பண்ணுவாங்க. 4G ரீசார்ஜ் பண்றவங்க 5G ஃபோன் வாங்கி என்ன பண்ண போறாங்க? அப்போ 4G ஃபோன் தான் வாங்குவாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய இப்ப ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல கூட பாத்தீங்கன்னா 4G தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா, அதனால அப்படிதான் இருக்கும். பட் 1.1 மார்க்கெட் ஷேர் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கேட்ட பத்தியா நீ? டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்றாங்கன்னு என்ன போட்டு பார்க்கட்டுமா நம்பர்ஸ்? இது எனக்கு போய் மாதிரி தெரியுதுங்க. எனக்கும் அதான் தெரியுது. வெரி ராங் ப்ரோ. ஆமா ஆமா, எலெக்ஷன் ரிசல்ட் வரனால இவன் வேற அவன ராங் ப்ரோ, எஸ் ப்ரோன்னு. சரி, இது நான் இதுல இருக்கலே ஒஸ்ட் பார்ட் வந்து இந்த ட்விட்டர் எக்ஸ் இருக்குல்ல, அது ஆண்ட்ராய்டுக்கு வேற மாதிரி செயல்படுது, ஆப்பிளுக்கு சாதகமா செயல்படுது. ஆப்பிள்ல இருந்து ஒரு ட்வீட் போட்டா உடனே போயிடுது. ஆண்ட்ராய்டுல இருந்து அந்த மாதிரி எப்பயாவது கோடியில் ஒரு தடவை தான் நடக்குது. அது மட்டும் இல்லாம ஏதாவது போஸ்ட்லாம் போடலான்னு பார்த்தா இங்க பேர் இருக்கலே வேதனை இதுதான். 4 போட்டோ அப்லோட் ஆயிட்டு இருந்தது. கண்டினியூ சென்டிங், கேன்சல் சென்டிங் போயிட்டே இருக்கு மணிக்கணக்கா. ஸ்பீடு பேர் வெறுத்து போய் அந்த இடத்துல ஸ்பீட் டெஸ்ட் பண்றேன். 460 MB ஆனா ட்வீட் போக மாட்டேங்குது. அதான் எப்ப இருந்தா பாத்துட்டு இருக்காங்களே. சோ சமக்கடி இதெல்லாம் அப்படின்றது வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி டிவைசஸ்க்கும் பாக்குறாங்க. இவன் வேற இத உடைக்கத்தான் எங்க ஆள் எழுந்து வரான். யாரு? ஓகே, ஏதோ எலெக்ஷன். எங்க ஆள் இன்னைக்கு ரெஃபரன்ஸ் ஃபுல்லா தான் எழுந்து வரான். இன்னும் 2 வருஷம். ஃபர்ஸ்ட் எது ஐபோனா தூக்கி போட்டா நத்திங் 4A சீரிஸ் வருது.
அதுக்கும் இன்னைக்கு நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆண்ட்ராய்டு ஐபோன் பாகுபாடு பாக்குறாங்கல்ல ட்விட்டர், ஆமா அடிச்சு தூக்கி போட்டு ஆண்ட்ராய்டு மேல நிறுத்த யாரு வரா? ஓ நத்திங் ஃபோன் 4 புரியுதா? 4A சீரிஸ் 20 மில்லியன். இந்த பார்ட்டை கட் பண்ணி கால் பே அனுப்புனா அவரே சிரிப்பா அப்படியாடா, இவன் இவ்வளவு பேசி வச்சிருக்காங்க. புரட்சி தான் எல்லா இடத்துலயும் வெடிக்க போகுது. வெடிக்க போகுதுங்கிறான். சரி ஓகே. அடுத்து இந்த ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். ஆமா நீங்க என்ன ஓப்போ விவோ ஃபோன்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா ட்விட்டர் டெலிகிராம்ல? இல்லையே, நான் அப்படி எதுவும் இல்ல. ஒரு பையன் வந்து ரிப்ளை போட்டான், என்ன இந்த மாதிரி டேய் பெரும்பாலும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லா இடத்துலயும் ஓப்போ ஃபோன் விவோ ஃபோன் ஷாமி ஃபோன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோனை சஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பானுங்க. அப்புறம் சாம்சங் கூட நீங்க லிஸ்ட்ல வச்சுக்கலாம். சரியா? சாம்சங்ல கூட எதை திரும்ப சஜஸ்ட் பண்ண வருவாங்க? ஏ சீரிஸ் சஜஸ்ட் பண்றதுக்காக வருவாங்க. ஆனா கையில வச்சிருக்கிற போன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்னு ஐபோனா இருக்கும், இல்லாட்டி வந்து சாம்சங்கோட அல்ட்ராவா இருக்கும். ஸோ அதை வந்து ட்வீட்டா போட்டிருந்தேன், இந்த மாதிரி தான்டா உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுக்கு நம்ம பசங்க ஒரு சிலருக்குலாம் வந்து ஆல்ரெடி கம்யூனிட்டியில் இருக்கவங்கலாம் அது உலக நீதி தானே, தெரிஞ்ச விஷயம் தானேன்ட்டாங்க. ஒரு பையன் மட்டும் வந்துட்டு டெலிகிராம்ல நீயும் அதை தானே பண்ற அப்படின்னு போட்டு வச்சிருந்தான். டெலிகிராம்ல அதான் பண்றாங்களா? நான் அந்த பக்கமே வரது இல்லையே பெருசா. ஐயா என்னையா நடக்குது? நான் பண்றது இல்லைங்க, நம்புங்க. சைக்கிள் கேப்ல எங்க ஆள் வந்து விவோ ஜிபே ஓபன் பண்ணுங்க பாப்போம், கமிஷன் வந்திருக்கு பாத்தியா? சைக்கிள் கேப்ல ஏதோ பண்றாரு. சரி அதான். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தேன்னா, பண்றதே கேஷுவல் யூஸ். துரந்தர் பார்ட் 3 உள்ள இருந்து வரும்போது அப்படி வெளில பயங்கரமா வருவாரு. அதான் இதுல என்னன்னா பெரும்பாலும் வந்து கேஷுவல் யூசர்ஸ்ரா. இப்போ நீயும் கேஷுவல் யூசர் தான் இல்லையா? வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன், யூடியூப் யூஸ் பண்ணுவேன், சில டைம் ரேரா மியூசிக் இந்த மாதிரி இதுதான் கேஷுவல் யூஸ். ஸோ கேஷுவல் யூஸ் பண்றவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு சரி வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன், ஐடியில் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிட்டேன், 3 மாசமா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்றேன், ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் வாங்குறேன்னு வாங்கிடுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தது என்னன்னு பார்த்தா ரெட்மி ரியல்மி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, 12,000 15,000 அந்த பட்ஜெட்ல. அதே ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்க. இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளாக்ஷிப் வாங்கினது என்ன ஆயிடுது, அதில் எஸ்ஓசிலாம் ரொம்ப டெரராக இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த எஸ்ஓசிஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஹீட் ஆக தான் செய்யுது. ஸோ அந்த ஹீட் அவங்களுக்கு அன்யூஷுவலாக இருக்கிறனால பயப்படுறாங்க. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ கேஷுவல் யூஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஓசி வந்து ஃபிளாக்ஷிப் எஸ்ஓசி போகாதீங்க, நார்மலாகவே போங்க, அதுவே போதும் அப்படின்னு. இத்தனைக்கும் இன்னைக்கு ஜென்ரேஷனில் கூத்து என்னன்னா 7 Gen 4 பேஸ்டு ஃபோனே வந்து இப்போ இருக்கிற வெதருக்கு அதுக்குமே ஹீட் ஆகுது. சரியா? அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது வந்து நான் வேற எதுவும் இல்லை. அதில் ஒரு நண்பர் வந்து நியாயமான பேச்சு பேசியிருந்தார். இதை தான் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம், ரிப்ளைல போட்டிருந்தாரு. இந்த மாதிரி ஐயா வெறும் எஸ்ஓசி மட்டும் சொல்லாதீங்க, பிராண்டும் கூலிங் மெக்கானிசம்க்கு எதுவுமே பெருசா ஒர்க் பண்ற மாதிரி தெரியல, அதனாலதான் வந்து அந்த ஹீட்டை கண்ட்ரோலும் பண்ண முடியல அப்படின்னு போட்டுருந்தாப்ல. அதுவும் ஃபேக்ட் தாங்க. ஏன்னா இப்போ இந்த 17 Pro Max யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்டா ஏர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏர் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு சைட்ல மட்டும் ஒரு ஹீட் ஃபீல் ஆகும் அந்த டைட்டானியம் ஃப்ரேம்ல. 16 Pro Max நம்ம சுடரோடது இருக்கு, சுடரோடதெல்லாம் பார்த்தா நல்லாவே ஹீட் ஆச்சு. அன்னைக்கு நாங்க 2 பேருமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம், 17 Pro Maxையும் 16 Pro Maxையும். அது டக்குனு ஹீட் எங்கேயோ போக ஆரம்பிச்சிருது, ஒரே இடத்துல தேங்கிருது வேற அந்த ஹீட், தொட்டா அவ்வளவு சூடா இருந்தது. இதுல வந்து நான் வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குல்ல இந்த வருஷம், கரெக்டா நல்லா இதுல வேப்பர் சேம்பர் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டாவே ஹீட் வந்து சப்சைட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து யோசிக்க வேண்டியதாக தான் இருக்கு. ஆனா ஃபிளாக்ஷிப் வாங்கினீங்கன்னா யோசிச்சுக்கோங்க. ஆமா இது வேற லெவல்ல. சொல்லுங்க சொல்லியாச்சா? இல்ல சொல்லுங்க. CMF Watch Pro 3 இந்தியாவில் புரட்சி பண்ண போதா? மே 6ஆம் தேதி ரிலீஸ். புரட்சியா? எவ்வளவு ஒரு 7,000 8,000 அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கும். 7க்குள்ள தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 5 அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ 7 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்குள்ளேயே ரேம் மெமரின்னு ஏதாவது உருட்டிட்டு தெரிவாங்க. ஸோ 7 வரைக்கும் போகலாம். ஆனா 7 வரைக்கும் போனாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களோட வாட்ச் வந்து ஆல்ரெடி 7, 8 இந்த மாதிரியான பட்ஜெட்ல இருக்கிற வாட்சை பீட் பண்ணணும். இப்போ எல்லாருக்கும் எந்த வாட்ச் இருக்கு? அமேஸ்ஃபிட்லயே தான் பீப் 6 இந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் இருக்கும். இவனுங்க இந்த மாதிரி கொண்டு வந்தா சூப்பரா இருக்கும். இந்த வூப் அமேஸ்ஃபிட் அது என்ன பிரச்சனைனா கரெக்டா அதுல வந்து அக்யூரசி அண்ட் சப்போர்ட் வந்து இன்னும் பெட்டரா இருக்கணும். சோ அந்த அடிப்படையில இவங்க யோசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க கொண்டு வந்துட்டானுங்க. அப்படின்னா இதே மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் நிறைய இருக்கு, அதுக்கு பதிலா இந்த மாதிரி பேண்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், கொஞ்சம் வந்து பாஷாவும் இருக்கும். அடுத்து கர்நாடகால கர்நாடகா ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் இந்த குழந்தைங்களை எல்லாம் வந்து படிக்க வைக்காம நீங்க வந்து விளையாட்டுல கொண்டு போய் அவங்கள வாழ்க்கையை அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காராம். நிஜமாலேவா? ஆமா. யாரு சுவாமி அது? கர்நாடகா ஆக்டிவிஸ்ட் said their complaint will be filed against Rajasthan Royals regarding the concern raised about his age and the அவங்க அப்பா அம்மாவே அதை ஒண்ணும் மதிக்கல, நீ ஏன்டா பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லடா அதெல்லாம் விடு. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து இதை பத்தி நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே சிரிப்பு. ஏன்னா கௌதம் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, அதில் பார்த்தா 7 வயசு 8 வயசு தான் இருக்கும் ஒரு பையனுக்கு, ஃபுல் போதை. சரியா? டிச்சில் படுத்திருக்கான். அவங்க அப்பா அம்மா வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பையனை காணோன்னு.
அப்புறம் தேடுறாங்க, ஊரெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. பின்னாடி போய் பார்த்தா எதுல சாக்கடை ஓப்பன் சாக்கடை மாதிரி தேங்கி இருக்கும்ல, அதுக்குள்ள படுத்திருக்காண்டா. அப்படியே செத்துட்டான்னு நினைச்சுக்கிட்டாங்க. அது ரெக்கார்ட் வேற பண்றாங்க அப்படியே. ஏன்னா என்ன எவிடன்ஸ் மாதிரில ரெக்கார்ட் பண்றாங்க. அவனை பிடிச்சி வெளில இழுக்கிறாரு அவங்க அப்பா. அப்படியே வெளில வந்து விழுந்ததுக்கு அப்புறம் அவன் லைட்டா அதை கை மட்டும் லைட்டா ரியாக்ட் ஆகுது. திரும்ப எடுத்து இப்படி வைக்கும்போது பார்த்தோன்னா எழுந்திருக்கிறான். ஃபுல் போதை இந்த வயசுலயே. ஓகே, அதெல்லாம் வந்து அடுத்து நான் அதான் கேட்டிருந்தேன், இந்த பையன் கேம் விளையாடுறதுக்கு நம்ம கேள்வி கேட்குறோம், சரி கேளுங்க, தப்பு இல்லை. அதே சமயம் இந்த வயசோ இல்லாட்டி வந்து 8 வயசோ 9 வயசுலயே வந்துட்டு இதை வாங்க நான் கேரண்டி, அதை குடிச்சா நீ கேரண்டின்னு சொல்லி மாத்தி மாத்தி ஆட்ல வராங்களே, அதுக்கெல்லாம் ஏன் கேஸ் போட மாட்டீங்க? கரெக்ட் தானே? பூஸ்ட் குடிச்சா என்ன ஆகுது? பவுண்டரி எல்லாம் தாண்டி எங்கேயோ பக்கத்து ஊருக்குலாம் அடிக்க முடியுது. இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றத வந்து ஒரு ரூல் கொண்டு வந்துடணும். இல்லைன்னா இஷ்டத்துக்கு எவனா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான். ஆனா இதான் அதான் தடுக்க முடியலையா? அதுதான் டெமோக்ரஸினா அப்படிதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இது அந்த ஸ்னாப்சீட் பத்தி இதுக்கு முன்னாடி நான் பேசியிருப்பேன். ஸ்னாப்சீட் வந்து ஐபோன்ல வேற மாதிரி இருக்கும், ஆண்ட்ராய்டில் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்கேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் கூட முடிஞ்சா நான் அதை காட்டுறேன். ஸோ அது என்னன்னா, இப்போ ஸ்னாப்சீட் ஆப் நீ ஓப்பன் பண்ணேன்னு வைங்க, எங்கேயா இருக்கிற ஸ்னாப்சீடு இதில் ஆல்ரெடி ஓப்பனில் இருந்திருக்கான். ரேம் மேனேஜ்மெண்ட் வேற மாசா இருக்குதுடா. என்ன ஒன்னா ஒரு அனிமேஷன் வரும்டா, ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு அனிமேஷன் வரும். ஆஹா, அது ரொம்ப நாளா இருக்கு. வச்சிருக்கீங்க 200, அது எவ்வளோ இருந்துட்டு போகுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஐஓஎஸ்க்கு ஆப் டெவலப் பண்ணும்போது கூகுளோட ஆப்ஸே பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ்க்கு வேற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அதுல கொஞ்சம் நல்லா இருக்கும். இது பாத்தீங்களா ட்விட்டர்ல? நான் இது பார்த்தேன். எது ப்ரோ? ஜெமினி ஆப் இருக்குது இல்ல? ஆமா. அது நம்மள முதல்ல எல்லாம் நார்மலா நம்ம ஆண்ட்ராய்டுக்கு எப்படி இருந்துச்சோ அது மாதிரி தானே இருந்துச்சு. இப்போ லிக்விட் கிளாஸ் டிசைன்ல கொண்டு வந்துட்டாங்களா அதையும். ஆண்டவரே. அப்புறம் இந்த நம்ம இந்தியன்ஸ் வந்து எப்படி ஸ்மார்ட் போனை அப்கிரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கவுண்டர் பாயிண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு ரிசர்ச் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெட்டர் கேமராவா, சரி. ரெண்டாவது ஃபாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸா, சூப்பர். அடுத்தது பேட்டரி லைஃபா, மாசே. நாலாவது ஏஐ ஃபீச்சர்ஸா, அஞ்சாவது டிசைனா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியன்ஸ் வந்து இப்பெல்லாம் ஸ்மார்ட் போனை பிக் பண்றாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு பார்த்தோன்னா, ஜிடி சீரீஸ் இருக்குல்ல ரியல்மில, ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைடு வந்து பார்த்தோன்னா எல்லோ கலர்ல இங்க ரேஸ் ட்ராக் டிசைன்லாம் போட்டு. ஸோ அப்போ ஜிடி லான்ச் ஆகும்போது ரியல்மி ஜிடி சீரீஸ் லான்ச்சுக்கே 20 நிமிஷம் கேமராவை பற்றி பேசினாங்க. ஸோ இது எப்போ நான் சொல்கிறேன்னா 2020-21 டைமில். அப்பயே கேமரா பற்றி பேச பேச நான் ஒரு சில வீடியோஸில் அப்போ என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன், வர வர கேமராவை பற்றி மட்டும் தான் எல்லாரும் பேசுகிறாங்க. போக போக ஈவெண்ட் எப்படி இருக்குன்னா, 40 நிமிஷம் ஈவெண்ட்னா இல்லை 20 மினிட்ஸ் கேமரா. அதுக்கப்புறம் ப்ரைஸிங் ரிவீல் பண்ணுறதா இருக்கட்டும், ஹார்ட்வேராக இருக்கட்டும், எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஸோ அப்போ கேமரா தான் மெயினான ஒரு ஏரியாவை பிடிச்சிக்கிச்சு. ஆஸ் இஃப் எல்லாரும் டெய்லி அதை யூஸ் பண்ண போகிற மாதிரி. ஆனால் அப்படி இல்லை. எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்கன்னா இல்லை, தவிர ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட் தான். ஆனா ஃபேக்ட் இதுதான், எல்லாரும் வந்து ரொம்பவே என்னமோ கேமரா நல்லா இருந்தால் மட்டும்தான் ஃபோன் நல்லா இருக்கும் மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ள போறது நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அதே சமயம் ப்ராக்டிக்கலா என்ன யோசிக்க மறந்துடுறாங்கன்னு பார்த்தா, இப்போ 10x இருக்குன்னே வைடா, நீ 10x ஷாட்ஸ் எடுப்பியா மாட்டியான்னு யோசிக்கணும் ஒரு பக்கம். அதே சமயம் இப்போ வந்து ஒரு அல்ட்ரா வைட் இருக்கு, ஒரு பிரைமரி சென்சார் இருக்குன்னா பெரும்பாலும் நீ பிரைமரி சென்சார் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, உண்மையை சொன்னா அதை தாண்டி வேற எதுவுமே நீ யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பிளஸ் உன்னோட ஒர்க் அந்த மாதிரி இல்லாட்டி நீ வந்து பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா 30,000-40,000 சிங்கிள் கேமரால பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் ஃபோன்ஸ் இருக்கு, அதுக்கு போயிடலாம். பேட்டரி வந்து ஒரு 9000 mAh. இப்போ நாட் 6லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியான ஃபோன்லாம் வந்து என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வந்து நல்ல பேட்டரி லைஃப் தந்துடும், மீடியா கன்சம்ஷன் நல்லா பண்ணலாம், அண்ட் பிரைமரி சென்சார் வச்சு மட்டும் நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் மற்ற எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணிடுறாங்க, பெரும்பாலும் எல்லாரும் வந்து 3 கேமரா 4 கேமரா இருந்தால் தான் நல்ல ஃபோன் நினச்சிக்கிட்டு அதை வேற எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்குறாங்க. அதுக்கு பேசாம கம்மி ரேட்லயே எதெல்லாம் நல்லா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது எனக்கு செட் ஆகல, இதுல ஒரு சில விஷயங்கள் எனக்கு மாறணும்னு தோணும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 செலவு பண்ற மாதிரி இருக்குன்னா பரவாயில்ல. பட் டேரக்டாவே வந்து 70,000-60,000 வாங்கினாதான் நல்ல ஃபோன் மாதிரியான ஒரு மனநிலை வந்து தேவையில்ல அப்படின்னு தான் தோணுது. அடுத்து ஜியோமி மீமிக் பாத்தீங்களா? வந்து ஒண்ணு இல்ல, அண்டர் டிஸ்பிளே கேமரா, அந்த பழச அப்படியே ரெமினைஸ் பண்ணி அப்படியே கொண்டு வராங்க. ஃபுல் டிஸ்பிளே அண்டர் டிஸ்பிளே கேமரா, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் லென்ஸு பின்னாடி ஒட்டுறதுக்கு, அப்புறம் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 6 Gen 6 ப்ரோவா வந்துட்டு போகுது. ஆமாம். அப்புறம் ஹைப்பர்எஸ் ப்ரோ இது குளோபலில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு. ஆனால் இந்தியாவுக்கு வருமானு தெரியல. இந்தியாவுக்கு கஷ்டம் தான் ப்ரோ. இந்தியாவில் வந்து இதெல்லாம் இப்போ சப்போஸ் இது 1.25 லட்சம் சொன்னாங்கன்னு வைங்க, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் ப்ரோ வரும்.
அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக விற்கும், நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ரிலீஸ் ஆன S26 அல்ட்ராவே உங்களுக்கு ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா 1,20,000 கிடைக்குது. ஆமாம் கண்டிப்பாக. சரியா? அப்போ அதை வாங்குவாங்களா இல்லாட்டி மீ மிக்ஸ் வாங்குவாங்களான்னு இருக்குல்ல. இது வந்து எந்தூசியாஸ்ட் டிவைஸ். இது எப்படி இருக்கும், இந்த மாதிரி எனக்கு வந்து டிஸ்பிளேல எந்த விதமான கட்டு இல்லாமல், அதாவது பஞ்சோல் எதுவுமே இல்லாமல் எனக்கு ஒரு ஃபோன் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எந்தூசியாஸ்ட் போய் வாங்க வாய்ப்பு இருக்கு. பட் அவங்களும் வந்து இல்லை ப்ரைஸ் ஒரு பாயிண்டாக வச்சுக்கிட்டு பிராண்ட் வேல்யூ ஒரு பாயிண்டாக வச்சுட்டு வாங்க மாட்டாங்கன்னா, ஸோ அப்போ ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் பிராண்டுக்கு. ஸோ அதையும் அவங்க யோசிக்க தான் செய்வாங்க. அப்புறம் ஐபிஎல் பத்தியா? ஆமா, இது நானே எடுத்து வச்சிருக்கேன். டிராப் ஆயிடுச்சு. எப்படி பேச சொல்றது, ரேட்டிங்ஸ் வந்து தெரியுதா? அது நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க. பார்க்கறது நின்று போச்சு. ப்ளஸ் அந்த விளம்பரமும் அந்த அளவுக்கு முதல்ல இருந்த அளவுக்கு வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, ரொம்ப திகட்டிருச்சுன்னு தோணுதுடா. அதாவது வருஷம் ஐபிஎல்ங்கிறது திகட்டுது. 2 இயர்ஸ் T20 வந்து திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. இல்லடா 2 இயர்ஸோ இல்லாட்டி 4 இயர்ஸோ ஒன்ஸ் நடந்ததுன்னு ஒரு கிரேஸ் இருக்கும். அது மேல வந்து ஒரு இப்போ அப்படி கூட இல்லாண்டவா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது வந்து பேட்ஸ்மேன் ஃபேவர்டு அதான் நாங்க தான் எப்பயோ சொல்லிட்டோம். இப்பெல்லாம் கிரவுண்டோட பேர் என்ன தெரியுமா? இட்லி. ஏன் இட்லியோட ஷேப் நல்லா இமேஜின் பண்ணி பாரு. நட்ட நடுவில் பேட்ஸ்மேன் இருப்பான், எங்க அடிச்சாலும் பால் அவுட் ஃபீல்ட்ல பறக்கும். லைட்டா டொக்கோஸ்டா, ஐயோ என்ன 4 போயிட்டு இருக்கு, ஐயோ யாரா போய் பிடிங்க. அதுதான் சோ ரொம்ப போர் அடி. நான் ஐபிஎல் நிப்பாட்டி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சு. நான் அதுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். இப்போ ரீசெண்டா திரும்ப வந்து ஓரளவுக்கு அந்த ஹைலைட்ஸ் பாக்குற இன்ட்ரெஸ்ட் ஏன் திரும்ப வந்துச்சு, சூர்யா வாங்கிச்சியா அந்த குட்டி பையனாலதான் வந்து பாக்குறேன். ஆனா அந்த குட்டி பையன் மேலேயே கேஸ் போட போறாங்கன்னா அதான் பாவமா இருக்கு. அதெல்லாம் இன்னும் தாங்காது. மூத்து போய் வேற வேலையை பாருன்னு ஜட்ஜு. நிறைய பேர் என்ன தெரியுமா, இதை வேற இப்படி பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நார்த் சவுத்னு. கர்நாடகாவில் கேஸ் போட போறான் இல்லாட்டி ஆந்திராவில் கேஸ் போட போறான்னு சொன்னா, பீகார்ல இருந்து உருப்படியா வந்த ஒரு விஷயம் இதுதான். அது உங்களுக்கு பொறுக்கலையாடா அப்படின்னு. அது உங்களுக்கு பொறுக்கலையாடா? எங்க ஊர்ல இது வரைக்கும் நாங்க ப்ரொடியூஸ் பண்ண உருப்படியா ஒரே ஒரு இதுதான், ஒரே விஷயம் இதுதான். இப்போ அதையும் உங்களுக்கு வந்து கேஸ் போட்டு பிளாக் பண்ணுமா அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே. பட் ஒரு குட்டி பையன் யங் டேலண்ட்டு கபில் தேவ்கிட்ட கேட்டாங்க. கபில் தேவ்கிட்ட வந்து ஐபிஎல் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட மாதிரி நியூஸ் போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. அவரில் நான் அதை ஃபாலோ பண்ண எனக்கு தெரியும், எனக்கு இந்த ஸ்டைல் ஆஃப் கேம் பற்றி அவ்வளோவா அவேர்னஸ் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அதை பற்றி கமெண்ட், அதுவும் ரொம்ப கோர் கமெண்ட் வந்து ஐபிஎல்லை பற்றி கோர் கமெண்ட்ஸ்லாம் கபில் தேவ்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் சூரியவங்சியை பற்றி மட்டும் பேசியிருக்காரு. ஏன்னா சின்ன வயசு ஃபியர்லெஸ்ஸாக இருக்காப்ல, அதனால செமையாக இருக்கு. ஐசிஎல்னு ஒன்று கொண்டு வந்தான். ஆமா, ஐபிஎல்ல கொண்டு வந்தான். அப்போலேருந்தே அவனுக்கு கொஞ்சம் இதுதான் ஐபிஎல். நான் பெருசாக பேசிக்க மாட்டான். இல்லை நம்ம எப்போ இருந்தாலும் எனக்கு ஐபிஎல்லாம் சொன்னீங்கன்னா மங்காத்தா படம் பார்க்கும்போது ஐபிஎல் பற்றி வந்தது நல்லா இருந்தது, இந்த மாதிரி 4 விஷயம் பார்த்துட்டு ஓடி போயிடுவேன், அவ்வளோதான். இன்னத்த ஐபிஎல் இன்னும் திரும்ப வந்துட்டு பாவம் அதே தோனியை கூட்டின்னு வருவீங்க, ரோஹித் சர்மா கொண்டு வந்து இங்கே உட்கார வைப்பீங்க, டிக்கெட் வாங்குங்கன்னுவீங்க. அப்புறம் யார் தான் வாங்குவா? ஆல்ரெடி நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒரு பையன், அவர் நம்ம கம்யூனிட்டி மெம்பர், அதான் சப்ஸ்கிரைபரு. அதுவும் மோஸ்ட்லி இந்த போன வருஷம்லாம் பிளாக்ல டிக்கெட் வாங்குங்க. ஆயாங்கெல்லாம் இருக்குல்ல, 5-6 டிக்கெட்டை வாங்கிட்டு பிளாக்ல விற்குங்க. அதான் ரொம்ப கேட்டுருந்தான், இந்த மாதிரி யாருக்கு பாட்டி சப்போர்ட் பண்ற? என் சப்போர்ட் என்னைக்குமே இந்தியாவுக்கு தான் சொல்லுது டிக்கெட் வச்சுக்கிட்டு. பாட்டி நடக்க போகிறது சென்னைக்கும் மும்பைக்கும். ஆனா சென்னையும் மும்பையும் ரொம்ப வித்தியாசமா இருக்குடா. இப்ப ரெண்டுமே மட்டமா இருக்கு. ரெண்டும் மட்டமா இருக்கிறத விட நம்ம அந்த இது குறைஞ்சிருச்சுன்னு தோணுது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்ராக்ஷன் குறைஞ்சிருக்குன்றாங்களா? ரைவல்ரிலாம் படுத்துருச்சு. ஏன் தெரியுமா? இந்த பக்கம் என்னடானா தோனி மாதிரி பெயிண்ட் அடிச்சுட்டு ஒருத்தர் நிப்பாப்ல, அந்த பக்கம் அதே மாதிரி சூர்யான் பெயிண்ட் அடிச்சுட்டு ஒருத்தர் நிக்கிறாரு. 2 பேரும் பார்த்தோன்னா ஜாலியாக கட்டி பிடிச்சி இவன் சூரியகுமார் யாதவ். ஆமா. ஸோ அவங்க இல்லடா, அவங்கலாம் கை கொடுத்துக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அப்படிலாம் இருக்கு. எங்க ஸ்டேடியம் ஃபுல்லா பார்த்தோன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்துருக்காங்க. இப்போ மும்பை போனா என்ன ஆயிடும், எல்லோ கொஞ்சம் கம்மியா இருக்கும், இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஜாலியா பேசிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது என்னன்னா, ஆர்சிபி ஒரு பொண்ணு வந்து சிஎஸ்கே டிஷர்ட் போட்ட ஒரு பையனை பார்த்து என்ன கலாய்க்கும் கத்திக்கினே இருக்கும். அதுதான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. நம்ம அங்க போய் தோத்தோம் கரெக்டா, இங்கேயும் தோத்தோம். நம்ம தோக்காத இடமே கிடையாது இல்ல, அதனால நீ வந்து எதுன்னு கரெக்டா கேட்டா தான் சொல்ல முடியும். இங்க வந்து ஆர்சிபியோட வின் பண்ணிட்டோமா தோத்துட்டோமா? ஃபர்ஸ்ட் இங்க ஆர்சிபியோட மேட்ச் இருக்கா? இல்ல, ஒரு மேட்ச் தான் இந்த வருஷம் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாடா. ஆக்சுவலா எப்படின்னா நியாயமா பார்த்தா மொத்தம் 10 டீம், அப்போ 18 மேட்ச் மாதிரி கணக்கு வரும் இல்லையா? ஆனா இவங்க வந்து எப்படி 13 மேட்ச், ஆனா இவங்க 14 மேட்ச் தான் வைக்கிறாங்க. 14 மேட்ச் தான் வைக்கிறாங்க. அந்த 14 மேட்ச் அப்ப என்ன ஆயிடுது, நம்ம திரும்ப ஒரு 4 டீம் கிட்டயோ இல்லை 3 டீம் கிட்டயோ மோத மாட்டோம் போல. ஆமா. அதனால திரும்பியும் மும்பை கூட 2 மேட்ச் விளையாண்டாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா செம்ம டல்லா தான் போகுதுரா, அது என்னமோ உண்மைதான். ஏன்னா பட்டா ஏதோ இவரு கிருஷ்ணாசாரி ஸ்ரீகாந்த் சொல்லுவார்ல, பட்டா பாக்கியம் படா இல்லை, அது ஓகே. அதுக்காக மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் பட்டா பாக்கியம் பட்டா போயிட்டு இருந்தா ஒரு மேட்ச் மாதிரியே இல்லை.
ஏன்னா நல்ல ஞாபகம் இருக்கு காலேஜ் அப்போல்லாம் வந்து 2010 அந்த டைம்ல 136 அடிச்சா கூட டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. இத்தனைக்கும் அதில் என்ன ஹைலைட்னா ஆல் அவுட்டே ஆக மாட்டாங்க, வேற ஆப்போசிட் டீமும் சேஸ் பண்ணுவாங்கடா, பார்த்தா 5 விக்கெட் போயிருக்கும், அவ்வளோதான் போயிருக்கும். ஆனால் பால் அடிக்க முடியாது. இப்போ எங்கே போட்டாலும் எல்லாரும் அடிச்சு சொருன்னு சொருக்குறாங்க. ஸ்டேடியத்தை விட்டு வெளில போயிடுது எல்லா பாலும். இதில் வேற ஒரு நியூஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது பாகிஸ்தானில், சூரியவங்ஷி பேட்டில் 3-4 சிப் இருக்காமே. அவனுங்க வேற லெவலா என்னன்னு வேற லெவல் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. அந்த சிப் என்னன்னு கேட்டு சொல்றேன். சைக்கிள் 4 இடத்துல மாட்டிட்டு நான் அப்படி தூரம் போயிட்டு வருவேன்ல. அதுக்கு சூரியவன்ஷி ரிப்ளை பண்ணானே, என்னன்னு கடவுளாதான் அதை எனக்கு பொருத்திருக்காரு, நானா பொருத்தனேன் அப்படின்னு. இது வேற சொல்றானா? அவன் பையன் தெளிவா இருக்கான். அவன் இடையில நல்லா தான் பேசினா. இப்போ எனக்கு என்ன பையனா, ஆல்ரெடி காம்ப்ளைன்ல வரான், அப்புறம் ஏதோ யூபிஐல வரான், இன்னும் நிறைய இதில் வந்தானா அப்படியே காணாம போயிட போறான், முடிச்சு விட்டுற போறாங்க அவனை. அது ஒண்ணுதான் பயமா இருக்கு. கொஞ்சம் பார்த்து காப்பாத்தி விடுங்க அந்த குழந்தைய. ஆமா, நல்ல டேலண்ட் எல்லாத்தையும் இப்படிதான் அழிச்சு விட்டுருவாங்க. நம்ம இதில் ஆட்ல கூட்டு வந்து வச்சு காசை கையில கொடுத்து பேத்தி விட்டு பிருத்விஷான்னு ஒருத்தரம் தான் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தான். 5 மேட்ச் ஆடினானா எல்லாரும் இவனை பார்க்க காம்பினேஷன் ஆஃப் பிரியன் லாரா, சச்சின் டெண்டுல்கர், சேவாக் அப்படின்னு முடிச்சு விட்டா கீழே போக ஆரம்பிச்சவன் தான். இப்ப எங்க இருக்கானே தெரியல, டெல்லிக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான். அதான் இந்த மாதிரி ஹைப் கொடுத்தே நிறைய பேர் அழிச்சு விட்டுறாங்க. அதனால இந்த குழந்தையெல்லாம் அழிக்காம பாத்துக்கோங்கப்பா. இதுக்கு வேணா கேஸ் போடுங்க யாராவது. அந்த பையன் வந்தானா கேம் ஆடினானா அப்படியே விட்டுருங்க, அவனை டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு. சரி, ஒரு 3 கமெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். சொல்லுங்க. சஞ்சீத்னு ஒருத்தர், ஹாய் கைஸ், கரண்ட்லி மோஸ்ட் ஆஃப் த ஓவர் த இயர் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் டைப் சி டு டைப் சி கேபிள். ஆடியோஸ் லைக் ரியல்மி ஸ்டுடியோ H1, JLab, JBuds, Lux, ANC. After battery dead, will it work through C2C audio without charging headphones? This is very important after battery's life ended. If it changes with audio, it is doubt about life after battery dies. I am asking, like, if it try to change and play audio, it won't work properly. Currently facing this issue with Realme Bluetooth speaker. என்ன ஸ்கூல்ல லெட்டர் படிக்கிற மாதிரி படிச்சிட்டு சரி விடுங்க ஓட போறவங்கள. சரி, ஆக்சுவலா என்னன்னா அந்த டைப் சி ஆடியோ இருக்குல்ல, டைப் சி ஆடியோ பொறுத்த வரைக்கும் டைப் சி ஆடியோ இப்போ ஹெட்ஃபோன்ஸ் ஓவர் ஹெட்ஃபோன்ஸ்க்கு டைப் சி வழியாவே ஆடியோ இருக்கு. ஆமா, 3.5 mm இல்லாம டைப் சி டு டைப் சி ஆடியோவே ஒர்க் ஆகும். இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, இவர் கேட்கறாரு இப்போ பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா அப்போ டைப் சி ஆடியோ ஒர்க் ஆகுமா, இல்லாட்டி சார்ஜ் போட்டு தான் திரும்ப ஒர்க் ஆகுமான்னு கேட்கறாரு. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் OEM, அவங்க எப்படி அந்த ஹெட்ஃபோன்ஸை டிசைன் பண்றாங்கிறது தான். ஏன்னா ஒரு சில ஹெட்ஃபோன்ஸ் என்ன பண்ணுதுன்னா டைப் சி டு டைப் சி ஆடியோ லிசன் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் அதுல வந்து சப்போஸ் ANC இருக்குன்னு வச்சுக்க, இல்லாட்டி வேற ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு வச்சுக்க, இல்லைன்னா உள்ள அவங்க சர்க்கியூட்டே எப்படி பில்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா, நீ ஆடியோ கேட்கணும்னா நான் பவர் ஆன்ல இருக்கும்போது நீ ஆடியோ கேட்கலாம். ஆனா நீ கேட்க போறது C-ல தான், C2C ஆடியோ தான் கேட்க போற. ஆனா என்னோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு எனக்கு பேட்டரி பவர் வேணும். அப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா பேட்டரி பவர் இருந்தால் தான் வேலை செய்யும். அப்போ பேட்டரி லோ ஆயிடுச்சுனாலும் வேலை செய்யாது. இதுவே ஒரு சில ஹெட்ஃபோன்ஸ் எப்படின்னா, நம்ம 3.5 mm ஜாக்ல கனெக்ட் பண்ணாலும் இல்லாட்டி டைப் சில கனெக்ட் பண்ணாலும் உடனே வந்து என்ன பண்ணிடும்னா பவர் அதுவே ஷட் பண்ணிடும். ஷட் பண்ணிட்டு டேரக்டா போன்ல இருந்து பவர் எடுத்துக்கும். C2Cல பவர் எடுத்து அதுல ஆடியோ பிளே ஆகும். ஸோ அது எந்த OEM யார் பண்றா, அவங்க எந்த வகையில வந்து பவர் இந்த மாதிரி இந்த லாஜிக் எப்படி யூஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து ஒர்க் ஆகும். அப்போ பேட்டரி தீர்ந்தா ஒர்க் ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுல ஒர்க் ஆகாது. பேட்டரி தீர்ந்தாலும் பேட்டரியே நான் யூஸ் பண்ணலடா, நானே ஆல்ரெடி ஹெட்ஃபோன்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வெறும் C2C மட்டும் தான் எனேபிள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஆமா. அடுத்து சுந்தர் பின்னு ஒருத்தர், அப்கமிங் ஃபிளிப்கார்ட் சேல் டீல் லுக்ஸ் குட் ஃபார் P3 Ultra and GT70. If to choose between these two, what's your pick? Not for gaming. Priorities are multitasking, good camera, battery and long term reliability. Need your inputs and feedbacks. எனக்கு என்ன பயம்னா, அவர் கேட்டதுலேயே ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையபிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லை, அதை யாராலையுமே ப்ராமிஸ் பண்ண முடியாது. நல்ல பிராண்டில் ஒரு ஃபோன் வாங்கி ஒன்லடா iPhone 17 Pro Maxக்கு ஒரு அப்டேட் வந்துச்சான். ஆப்பிளுக்குன்னு ஒரு குளோபல் இமேஜ் இருக்கு. 17 Pro Maxல வந்து ஒரு பையன் இன்ஸ்டால் பண்ணும்போது அப்டேட் இன்ஸ்டால் ஆகிட்டு ஆப்பிள் லோகோலேயே நிற்குது. என்ன பண்ண முடியும் சொல்லு? இது என்ன ரிலையபிலிட்டி? அப்போ இவ்வளோ பெரிய பிராண்ட்லேயே ரிலையபிலிட்டி பிரச்சனை வருது. அப்போ நான் ரியல்மியில் என்ன ரியல்மி கரெக்ட் தான், ஆனால் ரிலையபிலிட்டி நான் எப்படி சொல்ல முடியும்? ஸோ அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, சப்போஸ் அவர் யூஸ் பண்ணுறது ஜியோவாக இருந்து அவங்க ஏரியாவில் நெட்வொர்க் கொஞ்சம் ஆல்ரெடி சுமாராக இருந்ததுன்னா P3 Ultra 8350, இதுவும் வந்து Dimensity 8400. ஸோ ஆக மொத்தம் வந்து 8450 நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தம் வந்து Dimensity SoC. ஸோ கொஞ்சம் பிரச்சனைகள் வருமோ, அதனால நீங்கள் ஜியோவா இல்லாத பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து தெர்மலி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு.
ஆல்ரெடி சம்மர். ஸோ 2 ஃபோனுமே கொஞ்சம் தெர்மலி ஆக்டிவ் ஆகலாம். அண்டு ரியல்மிக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்ஸில் ஒரு அப்டேட்டில் பார்த்தோன்னா ஃபோன் சும்மா தகதகன்னு சூப்பராக இருக்கும். எப்படின்னா பேட்டரி நல்லா நிற்கும், செம்ம ஸ்மூத்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு பேட்ச் அப்டேட் வரும், நாசமா போயிடும், செம்ம தலைகீழ ஆகிடும். இப்போ ஒருத்தர் தான் சொல்லியிருந்தாரு, GT 620 சொல்லியிருந்தாரு. ப்ரோ செம்மையாக இருந்துச்சு ப்ரோ பேட்டரி லைஃபு. ஆனால் ஃபோன் ஸ்டட்டர் ஆகிட்டே இருந்தது, லைட்டாக ஹேங் ஆகுமா, அப்பப்போ லைட்டாக அப்படி லைட்டாக யூஐலே ஸ்டட்டர் இருக்குமா. அப்புறம் ஒரு அப்டேட் வந்துச்சு, ஸ்டட்டர்லாம் போயிடுச்சு, பேட்டரி லைஃப் கொஞ்சம் ஆனால் கம்மியாயிடுச்சு. இப்போ செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, ஆனால் பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இவருக்கே அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதம் முன்னாடி வேறு மாதிரி இருக்குது, அடுத்த மாதம் வேறு மாதிரி இருக்குது, அப்போ மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. அடுத்து கேமரா சென்ட்ரிக் ஃபோனே கிடையாது. ரியல்மியில் கேமரா சென்ட்ரிக் ஃபோன் வாங்குறதா இருந்தால் 14 Pro Plusன்னு ரியல்மியில் ஒரு ஃபோன் இருக்கும் 7S Gen 3யோட. அந்த ஃபோன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு 24,000 அந்த மாதிரி ப்ரைஸ்க்கு சப்போஸ் ஸ்டாக் இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு கேமராக்கு வாங்கலாம். ஆனால் நீங்கள் வந்து P3 Ultraங்கிறது கேமிங் சென்ட்ரிக்காக வந்த ஃபோன். அதுமாதிரி GT சீரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக கேமரா சென்ட்ரிக் கிடையாது. ஸோ அதனால் கேமரா சென்ட்ரிக்கில் வேணும், அதுவும் ரியல்மியில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 14 Pro Plus ஸ்டாக் இருந்ததுன்னா அதுக்கு தான் நீங்கள் போய் ஆகணும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நல்ல ஃபோன், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஃபோன் ப்ரோ. ஆனால் ரிலேபிலிட்டிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் போட்டனால தான் என்னால் பதில் சொல்ல முடியல. இது வந்து ரியல்மிக்கு மட்டும் இல்லை, பிக்சலை பற்றி நீங்கள் கேட்டாலும் அதே தான் நான் சொல்லுவேன். ரிலேபிலிட்டின்லாம் ஃபோன்ஸை பற்றி ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ. நம்ம ஆஃபீஸில் நம்ம கூட ஒர்க் பண்ணுற கொலீகே எடுத்துக்கோங்க, ஒரு நாள் செம்ம வைப்பாக வருவான். என்னன்னு பார்த்தா அவன் லவர் வந்து ஜாலியாக தான் மெசேஜ் அனுப்பியிருக்கோம். அடுத்த நாள் பார்த்தோன்னா பிரேக்கப் லெவலுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணி வச்சிருப்பாங்க. ஆஃபீஸ்லேருந்து உட்காந்து அதையே யோசிச்சுட்டு இருப்போம். ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ மாறும். ஹியூமன்ஸில் எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அதேமாதிரி அப்டேட் மூலமாக இந்த ஃபோன்ஸ்லையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, எந்த ஃபோனையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதனால் நான் இந்த ஃபோன் தான் சுமார், அந்த ஃபோன் தான் சூப்பர்லாம் சொல்ல, எல்லா ஃபோன்லேயும் பிரச்சனை வருது. அடுத்து லாஜிஸ்டிஷியன் கிரீன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ ஒரு 25K பட்ஜெட்டுக்கு மொபைல் சொல்லுங்கள், மெயின் ஃபோக்கஸ் ஆன் கேமரா, டிஸ்பிளே, பேட்டரி, மல்டி டாஸ்கிங் லைக் லிங்க்டின், இன்ஸ்டா, யூடியூப் அஸ் வெல் அஸ். பயங்கரமாக கேட்குறாருடா, பயங்கரமாக கேட்குறாரு. 25,000 ரூபாய்க்கு இப்போ அந்த மாதிரி இல்லை இன்னும் இருக்கு. அஸ் வெல் அஸ் குட் கால் குவாலிட்டி, ஐ வாண்ட் டு யூஸ் டில் 2031. இது வந்து ஃப்ராங்க் ஆன்சர் சரியா. இது வந்து ரொம்ப ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விக்கி ஸ்பீக் பண்ணிட்டான். ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா 25,000 ரூபாய்க்குள்ளார ஃபோன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னும் போது சாம்சங் கொஞ்சம் ஓகே அப்படின்னு தோணுது. M56 வந்து இப்போ 22டா, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் மோட்டோ எட்ஜ் 70 நல்லா இருக்கும். எட்ஜ் 70ல தான் நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணேன். கொஞ்சம் அங்கங்கே அன்சர்டனிட்டி இருக்குது. அதே மாதிரி மோட்டோரோலோட அப்டேட்ஸு வேற லெவல். இன்னும் அது டிசம்பரில் இருக்குது அப்டேட். ஆமாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சாதனைகள் பண்ணுவாங்க மோட்டோரோலா. மற்றபடி ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் ஓகே. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா சாம்சங் இன்னும் ரிலேபிள் இந்த ஆஸ்பெக்டில். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, சப்போஸ் A55 ஸ்டாக் இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் நல்ல ஃபோன் தான். ஆனால் இப்போ இதில் இன்னொரு பயம் என்ன திரும்ப வருது, சாம்சங் ஃபோனில் லைன் விழுந்ததுன்னு வை, OnePlusல லைன் விழுந்ததுன்னா கூட அவங்க லைஃப் டைம் சப்போர்ட் தருவாங்க. ப்ளஸ் CE6 லைட் வர ஆன் தி வே ப்ரோ. ஆமாம், அதுக்கு கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த டீல்லே வாங்கணும்னு நடம் பிடிச்சிங்கன்னா அன்பாக்சிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றில் ப்ரோ இப்போ நீங்கள் கேட்டதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணுறேன். இவன் வேற சசா லைன் போட்டு வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். கேருங்க, ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 25K இந்த வருங்க என்னெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். T5X இருக்குது. T5Xும் நல்ல ஃபோன் தான். ஆமாம், விவோ T5X கன்சிடர் பண்ணலாம். T5Xலேருந்து என்ன வாங்க முடியுது, 8128 ஐயா உங்களோட ஸ்பெக்கில் தான் தீ வைக்கணும் போல. 6128 அதான் இவனுங்க ஸ்பெக்கில் தான் தீ வைக்கணும். அது 20 ரூபாயா? இல்லை 7400 கொஞ்சம் நல்ல ப்ராசர் தான். ஞாபகம் இருக்கா உனக்கு? 7400 தான் இப்போ கொஞ்சம் ஓகே. அதாவது இவர் கேட்கறதுக்குலாம் கேமரா நல்லா இருக்கணும்ங்கறாரு, இது நல்லா இருக்கணும்ங்கறாரு. 2031 வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். 17 ஸ்பெக்கா 25 ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இல்லைன்னா வந்து ரியல்மி P4 இருக்கு. ஆனால் ஒரு பயம், எல்லாமே டிமென்சிட்டி 7400 பேஸ்டு ஃபோன் தான். டக்குன்னு சொல்ல முடியல. நத்திங்கில் இது இருக்குமே CMF ஃபோன், அதுவும் ஆமாம், அது கொஞ்சம் கேமராவில் ஓகே. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ப்ராசர் வந்து 7300 கேட்கறத பார்த்தா அந்த மாதிரி ஃபோனே இல்லைடா. நார்டு 5 பாருங்க ப்ரோ, அது எங்க ஸ்டாக்? டேய் நார்டு 5 30,000 32,000 அதுவும் ஸ்டாக் இல்லை இப்போ. இவர் கேட்கறதுல அது ஒன்று தான் இல்லை 25,000 ரூபாய்க்கு வரும். ஏன்னா முன்னே என்னாச்சுன்னா 25,000 ரூபாய்க்கு எல்லாம் ஏறிடுச்சு வரல. 25,000 ரூபாய்க்கு முன்னே கேமரா ஓரளவுக்கு ஆவரேஜ்னா ஓகேன்ற மனப்பான்மைக்கு வந்தால் ஐக்கூல நியோ 10R ஒரு ஃபோன் இருந்தது. அப்புறம் நத்திங்கில் ஃபோன் 3Aன்னு ஒரு ஃபோன் இருந்தது. இதெல்லாமே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தது. இப்போ எதுவுமே பார்க்க முடியலையே. பாரு CMF ஃபோன் ரேட்டை பற்றியா,
GMF 3A லைட்டா? ஐயோ, இது வந்து ப்ளோட்வேர் 56. எல்லாமே உண்டு உனக்காக, எல்லாமே கொடுப்பாங்க. இது வந்து ஆக்சுவல் நத்திங் ஃபோன் மாதிரியே கிடையாது. 25 இல்லை ப்ரோ, 25 வாங்குறதுக்கு இன்னும் 5000 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு 30,000 ரூபாய்க்கு ஃபோன் 4A வாங்கிடுங்க. ஃபோன் 4A ஓகே, நல்ல ஃபோன் தான். ஓகே அதான் நான் ஓகே தான் சொல்லுவேன், நல்ல ஃபோன்லாம் சொல்ல மாட்டேன். நல்ல ஃபோன்னா நார்டு 4 வந்துச்சு ஒரு டைமு, நல்ல மெட்டல் பில்டுக்கு அதுக்கும் நல்ல ப்ரீமியமாக நம்ம 30,000 ரூபாய்க்கு நார்டு சுற்றிட்டு 5A நல்லா இருந்தது எனக்கு. நார்டு 5 நல்ல ஃபோன் தான், ஆனால் இப்போ அது ஸ்டாக் இருக்காது. நார்டு 6 தான் இப்போ ஸ்டாக் இருக்கும், அதுவும் ஸ்டாக் இருக்கிறது இல்லை. சரியா? அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஐக்கூ வெப்சைட்டில் ரீஃபர்ப்டு ஐக்கூ நியோ 10 இருந்ததுன்னா அது கூட நீங்கள் வாங்கலாம். ரீஃபர்ப்டு ஐக்கூ நியோ 10ல 1652 எவ்வளோ வந்துருமா, 30,000க்கு வந்துச்சான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம் ப்ரோ. நம்ம ஊர்லேயும் பேசாமல் யூஎஸ்ல மாதிரி சாம்சங்கும் ஆப்பிளும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரீஃபர்ப்டு டிவைசஸ் விற்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப வருஷமாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரி கூகுளும் கொஞ்சம் ரீஃபர்ப்டு டிவைசஸ் விற்றாங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு 8 இல்லை 9 எல்லாம் ரீஃபர்ப்டுன்னு சொல்லிட்டு வரும். இப்போ அஃபிஷியலாகவே ஒரு ஃபோனோட ப்ரைஸ் வந்து கடைசியாக 30K அப்படின்னா இவன் ரீஃபர்ப் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னா வாரண்டி 1 இயர் கொடுத்துருவான். ஆனால் 25K அந்த மாதிரி கிடைக்கும். அது பெனிஃபிட் தானே, 1 இயர் வாரண்டியும் கிடச்சிருது, ரீஃபர்ப்டு டிவைஸ்னு கைக்கு வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய டாப் டியர் பிராண்ட்ஸ். ப்ளீஸ் நீங்களாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். முடியல ரைட்டுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் தான் நியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் வேறு சில நியூஸ் நம்ம நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், கார்த்திக், சிவபரணி பார்க்கலாங்க. பை பை.